الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي. وقال رسول الله محمد مصطفى صلى الله عليه وسلم: أعطوا حقه كل ذي حق حقه، أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த நாடு சுதந்திரம் பெற்று 79வது வருடத்தில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். இந்த சுதந்திரத்திற்கு பின்னால் எத்தனை உயிர் தியாகங்கள், எத்துணை கஷ்டங்கள், எத்துணை முடக்கங்கள், இவைகள் எப்படியெல்லாம் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய முன்னோர்கள் இதற்காக வேண்டி எப்படியெல்லாம் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், இதற்காக எத்துணை இரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை இதுபோன்ற வெள்ளி மேடைகளின் மூலமாக மட்டுமே நம்மெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். காரணம், நம்முடைய இந்த முஸ்லிம்களினுடைய தியாகங்கள் பாட புத்தகங்களில் வருவதில்லை. முஸ்லிம்களினுடைய அடையாளங்கள் வெளியில் எங்கவும் தெரிவதில்லை. அப்ப இது போன்ற வரலாறுகளை நாம் இது போன்ற வெள்ளி மேடைகளில் மக்களுக்கு புரிய வைத்து நம்முடைய வரலாற்றுக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது இன்றியமையாத கடமை. எந்த ஒரு சமூகம் தன் வரலாற்றை தெரிந்து கொள்ளவில்லையோ அது வெகு சீக்கிரம் அழிந்து போகும் என்பது வரலாற்று ஆசிரியர்களால் கூறப்படுகின்ற உண்மை. அதன் அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் சுமார் ஆட்சியின் காலத்தில் சுமார் 90 நாடுகளை தன் கைவசம் வைத்திருந்தார்கள். இங்கிலாந்தினுடைய ஒரு ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார், சூரியன் உதிக்கக்கூடிய எல்லா நாடுகளும் எங்களுடைய கைவசம் இருந்தது. ஆனால் எல்லா நாடுகளுக்கும் முன்னதாக இந்தியா சுதந்திரத்தினுடைய வேட்கையில் வெகு வீறு கொண்டு எழுந்ததற்குரிய காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், இந்தியாவினுடைய போராட்டங்கள் எல்லா அடிமைப்பட்ட நாடுகளிலிருந்தும் முதல் ஆரம்பமாக இந்தியாவிலிருந்து விடுதலை போராட்டங்கள் ஆரம்பமானது. காரணம், இந்திய முஸ்லிம்கள் விளங்கிக் கொண்டார்கள், ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்துவதன் மூலமாக வெறும் நாட்டை மாத்திரம் அவர்கள் கைப்பற்றவில்லை, நம்முடைய ஈமானையும் அவர்கள் அழித்துக் கொண்டே வருகிறார்கள். அவர்களிடத்தில் நாம் அடிமைப்பட்டு கிடப்பது வெறும் பொருட்களால் மாத்திரமல்ல, உள்ளத்தாலும் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். காலம் போக போக இஸ்லாம் என்னும் மார்க்கம் இல்லாமல் போய்விடும் என்று இந்திய முஸ்லிம்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். அதனுடைய வேட்கையின் வெளிப்பாடுதான் எல்லா இடங்களிலேயும் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பித்தது. இதனால் தான் 1947 ஜவஹர்லால் நேரு இப்படி ஒரு உரையை ஆற்றுகிறார். முழு உலகம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்தியா விழித்துக் கொண்டது என்று ஒரு உரையை சொல்லி காட்டுகிறார்களே. ஆனால்
இந்தியாவில் போராட்டங்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெடித்ததற்குரிய மிக முக்கியமான காரணம் முஸ்லிம்களுடைய வீறு கொண்டு எழுந்ததின் காரணமாகத்தான். வரலாற்றுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் திருப்பி பார்க்க வேண்டும். ஏனென்றால் சிப்பாய் கழகம், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சிப்பாய் கழகத்தினுடைய கடுமையான போராட்டத்திலே ஆங்கிலேயர்களின் மூலமாக சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் சுமார் 2 லட்சம் பேர். அதிலே வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க, சுமார் 52,200 நபர்கள் இந்த 2 லட்சம் பேரில் முஸ்லிம்கள், அதில் உலமாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நம்முடைய வரலாற்றுகளில் ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய தியாகங்கள் பொதிந்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முஹாஜிர் இம்தாதுல்லா முஹாஜிரே மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு மகான், சிறந்தவர். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து இந்தியாவிற்கு வந்தவர். அந்த நேரத்தில் இந்திய மக்கள் ஆங்கிலேயர்களுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடந்தது. ஒரு சரியான ஆடை போடுவதற்கு சுதந்திரம் இல்லை, கருத்தை சொல்லுவதற்கு சுதந்திரம் இல்லை, செருப்பு அணிவதற்கு சுதந்திரம் இல்லை. இப்படியாக முழு இந்தியாவும் ஆங்கிலேயர்களுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடந்ததை பார்த்து இம்தாதுல்லா முஹாஜிரே மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெறும் ஆன்மீகத்தில் மாத்திரம் வழிகாட்டவில்லை. அவர்களுடைய கபர் இன்று வரைக்கும் இருக்கிறது. ஆங்கிலேயர்களுக்கு மாத்திரம் அவர்கள் ஆன்மீகத்திற்கு மாத்திரம் வழி சொல்லவில்லை, அவர்களுடைய சிஷ்யர்களின் மூலமாக முழு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய படையை திரட்டி ஆங்கிலேயர்களை திணறடிக்க செய்தார்கள் முஹாஜிரே மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எல்லோரும் எல்லா சமயத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய மகானாக திகழ்ந்தவர்கள் முஹாஜிரே மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வரலாற்றுக்களை நாம் திருப்பி பார்க்க வேண்டும். பகதூர் ஷா என்று சொல்லக்கூடிய சிங்கம், பர்மாவில் இருக்கக்கூடிய ரங்கூனில் இந்த பகதூர் ஷா சிறையில் அடைக்கப்பட்டார். மிகப்பெரிய ஒரு ஆட்சியின் அதிபதி பகதூர் ஷா சிறையில் அடைக்கப்பட்ட பொழுதே, அந்த சிறையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய சிறை அதிகாரி ஒருவர் வருகிறார். ஹட்சன் என்று சொல்லக்கூடிய சிறை அதிகாரி காலையினுடைய நாஸ்டாவை உங்களுக்கு அரசின் மூலமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய தாம்பூலத்தை கொடுக்கிறார். துணியால் போர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த பகதூர் ஷா முன்னால் தாம்பலம் வைக்கப்படுகிறது. சிறையில் உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய கரங்களின் மூலமாக அந்த தாம்பலத்தை திறந்து பார்க்கிறார். தன்னுடைய பிரியத்திற்குரிய 2 மகன்களுடைய தலை அந்த தாம்பூலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹட்சன் அதிர்ந்து போகிறார். இதை பார்த்த பகதூர் ஷாவினுடைய முகத்தில் கொஞ்சம் கூட நலனம் சலனம் ஏற்படவில்லை, கவலை ஏற்படவில்லை. உடனே ஹட்சன் கேட்கிறார், உங்களுடைய 2 குழந்தைகளுடைய தலை வைக்கப்பட்டிருக்கிறதே, நீங்கள் அளவில்லையா, கவலை வரவில்லையா என்று கேட்கும் பொழுது பகதூர் ஷாவினுடைய நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தை, அரசர்கள் என்றைக்கும் அழுவதில்லை. அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை மீட்பதற்காக வேண்டி போராடும் நபர்களில் நான் மிகப்பெரிய அரசனுடைய கண்களிலிருந்து தண்ணீர் வெளியாகுமையானால் அது கோழையின் அடையாளம். எனவே அரசர்கள் அழுவதில்லை என்று சொன்ன பகதூர் ஷாவினுடைய வரலாற்றை நாம் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார், அரசுக்கு எதிராக போரை தூண்டினார் என்ற குற்றத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பகதூர் ஷாவை பர்மாவில் இருக்கக்கூடிய ரங்கூன் சிறைக்கு இழுத்துச் செல்லப்படுகிறது. கையில ஏதோ ஒன்றை மூடி வைத்துக் கொண்டே சிறைக்கு வருகிறார் பகதூர் ஷா. சிறை அதிகாரிகள் கேட்கிறார்கள், கையில் என்ன இருக்கிறது? காட்ட மறுக்கிறார். மீண்டும் அவருடைய கரங்களை பிடித்து இழுத்து கையை விரித்து காட்டப்படுகிறது. உடனே கைகளில் ஒரு பிடி மண் இருக்கிறது. அவர்கள் கேட்கிறார்கள், எதற்காக வேண்டி இந்த ஒரு பிடி மண்ணை நீ எடுத்து வைத்திருக்கிறாய்? சொல்லும் பொழுது, நான் வெளிநாடுகளுக்கு என்னை சிறைபிடிக்கப்பட்டாலும் இந்திய மண்ணினுடைய பாசத்தை என்னுடைய கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் நான் அதற்காக வேண்டி போராடுவேன் என்ற நம்பிக்கைக்காக வேண்டித்தான் இந்தியாவினுடைய ஒரு கைப்பிடி மண்ணை நான் எடுத்துக்கொண்டு செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்களே. ஆனால் பகதூர் ஷாவினுடைய வரலாற்றை நம்முடைய முஸ்லிம்களாவது குறைந்தபட்சம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாட புத்தகங்களில் வருவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய அடையாளங்கள் எடுக்கப்படுகிறது, திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. அப்ப பகதூர் ஷாவினுடைய வரலாறு
மிக முக்கியமானது. எத்தனை பேருக்கு நம்முடைய பகதூர் ஷாவை பற்றி தெரியும்? யோசித்து பார்க்கிறோம். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியினுடைய நேரம், ஆங்கிலேயர்களுடைய பொருட்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பி இண்டியன், பை இண்டியன், இந்தியனாக இரு, இந்திய தயாரிப்பை மட்டும் பயன்படுத்து என்ற மிகப்பெரிய போராட்டம். அந்த நேரத்திலே அண்ணல் காந்தியடிகள் தன்னுடைய கையினால் ஏற்கப்பட்ட ஆடை ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து முன்னால் வைக்கிறார். என்னுடைய கரத்தினால் நெய்யப்பட்ட ஆடை, அந்நிய பொருட்களை பயன்படுத்த மாட்டோம், நான் இந்தியனாகத்தான் இருப்பேன், வெளிநாட்டு பொருட்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்ற மிகப்பெரிய போராட்டத்திலே காந்தியடிகள் தன் கையினால் செய்யப்பட்ட ஆடை ஒன்றை வைக்கிறார். அந்த ஆடைக்கு என்ன பெயர் சூட்டுவது? அங்கிருந்த உலமாக்கள் பெயர் வைக்கிறார்கள், கதர் ஆடை. கதர் என்று சொன்னால் அந்தஸ்து, கண்ணியம் மிக்க ஆடை கதர் என்று சொல்லது. நாம் குலுஹுல்லா நம்முடைய சின்ன சின்ன சூறாக்களில் ஓதி இருப்போமே, இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கதர். கதர் என்று சொன்னால் கண்ணியம். இந்த கண்ணியத்தினுடைய ஆடையை முதலில் பெயரை சூட்டியது இஸ்லாமியர்கள். வரலாற்றை எடுத்து பார்க்க வேண்டும். கதர் ஆடை அப்பொழுதிலிருந்து பிரபலமானது. ஒரு இஸ்லாமியர்களுடைய போராட்டத்தினுடைய தீர்ச்சி முழு உலகத்திற்கும் வரலாற்றில் மறைக்க முடியாத பல உண்மைகள் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும். இண்டிபெண்டன்ட் என்ற பத்திரிகையில் 1921 நவம்பர் 1 முதல் சப்ளிமெண்டில் ஒரு பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் வெளியாகிறது, கேரளாவில் அன்றைய தினம் மாப்பிள்ளைமார்களுடைய போராட்டங்கள். அனைத்து நபர்களும் இஸ்லாமியர்கள். மாப்பிள்ளைமார்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார்கள் என்பதற்காக கேரளாவிலிருந்து ஒரு சரக்கு ரயிலில் கோயம்புத்தூர் வரைக்கும் சரக்கு ரயில் மாப்பிள்ளைமார்களுடைய எல்லா நபர்களையும் கேரளாவிற்கு அந்த சரக்கு ரயிலுக்குள்ளே அமுக்கப்படுகிறது. ஒரு பஞ்சு மூட்டையை போல திணிக்கப்படுகிறது. காற்று புகாத நிலையில் அந்த சரக்கு ரயில் மூடி கோயம்புத்தூர் வரைக்கும் அனுப்பப்படுகிறது. கோயம்புத்தூர் வந்து இறங்கிய பிறகு அந்த சரக்கு ரயிலை திரும்பி திறந்து பார்த்தால் அங்கிருந்த எல்லா நபர்களும் இறந்து கிடக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் மட்டும் மாப்பிள்ளைமார்களில் 55 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுதந்திரத்தினுடைய காற்றை சுவாசிப்பதற்காக பல நபர்களினுடைய போராட்டங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அதிலும் பத்திரிகையாளர் குஷ்வந்த் சிங் சொல்வதைப் போல அன்றைய காலகட்டத்தில் உயிரோடு இறந்தவர்களை தவிர இறந்தவர்களுடைய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. யோசித்து பார்க்கிறோம். காந்தியடிகளும் கூட சில நேரங்களில் ஆங்கிலேயர்களுடைய கொடுங்கோல் ஆட்சியினுடைய பிடியின் காரணமாக கொஞ்சம் சுய ஆட்சி என்ற சிந்தனையில் கூட இருந்தார். சுய ஆட்சி, கூட்டாட்சி செய்யலாம், ஆங்கிலேயர்களை இங்கிருந்து விரட்ட தேவையில்லை, நாங்களும் அரசோடு சேர்ந்து கொண்டு கூட்டாட்சி முறையை ஏற்படுத்தலாம் என்று 1921 அலகாபாத்தில் காங்கிரசினுடைய மீட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மீட்டிங்கில் பல நபர்கள் இப்படி கோரிக்கை வைக்கிறார்கள், ஆங்கிலேயர்கள் கொடூரமானவர்கள், கூட்டாட்சி முறையை நாம் ஏற்படுத்துவோம் என்று சொல்லும் பொழுது அங்கிருந்த மௌலானா முஹானி என்று சொல்லக்கூடிய ஒருவர், கூட்டாட்சி முறை என்பது தேவையில்லை, எங்களுக்கு சுயமான ஆட்சி வேண்டும், சுதந்திரமான ஆட்சி வேண்டும், வருங்காலத்தில் எங்களுடைய சமுதாயத்தினர் அனைத்து நபர்களும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று உறுதியாக சுய ஆட்சி முறையைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் என்று உறுதியாக இருந்தார். காந்தியடிகளும் கூட அப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. சுமார் 8 வருடங்கள் 1928 சுயாட்சி முறையை காந்தியடிகள் ஏற்றுக்கொண்டார். ஆனால் உறுதியாக இருந்தவர் முஹானி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர். அவர் ஒரு உருது பத்திரிகை ஒன்றை நடத்தி வந்தார். முஸ்லிம் மஹல்லா என்று சொல்லக்கூடிய உருது பத்திரிகை. அந்த பத்திரிகையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிறைய கவிதைகளை எழுதி அந்த பத்திரிகையின் மூலமாக மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். சுதந்திரத்தை பற்றி வேட்கையை வாலிபர்களுக்கு ஊட்டிக்கொண்டே இருந்தார். பல நபர்களிடத்திலிருந்து கவிதைகள் வாங்கி உருது மஹல்லா என்ற உருது பத்திரிகையின் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கவிதையின் மூலமாக போராட்டத்தை நடத்தினார். அந்த நேரத்தில்
ஒரு கவிதை ஒன்று ஆங்கிலேயர்களின் வசம் சென்றடைந்தது. ஆங்கிலேயர்களுக்கு இந்த கவிதை கோபமூட்டியது. அந்த அந்த பத்திரிகையினுடைய நிறுவனத்தின் சொந்தக்காரர் மொஹானி என்பவரிடத்தில் ஆங்கிலேயர்கள் அதிகாரிகள் வருகிறார்கள். வந்தவுடனே அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, இந்த பத்திரிகை இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் யார் என்று காட்டிவிடு. உன் மீது தவறு ஒன்றும் இல்லை. அவரை ஐஸ் வைக்கிறார்கள். உன் மீது தவறு ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த கவிதையை எழுதும் நபர்களின் மீது தப்பு இருக்கிறது. அரசுக்கு எதிராக போரை தூண்டிய குற்றம் அவரின் மீது இருக்கிறது. இந்த கவிதையை யார் எழுதினார் என்று காட்டிவிடு என்று அதிகாரிகள் சொன்னும் போது கூட அந்த மௌலானா மொஹானி சொல்லிவிட்டார், ஒரு காலம் இந்த பத்திரிகையினுடைய கவிதைக்கு சொந்தக்காரர் யார் என்று நான் காட்ட மாட்டேன். வேண்டுமானால் என்னை நீங்கள் கைது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல 6 மாதங்கள் சிறைச்சாலையில் இந்த கவிதை வேறு நபர் எழுதிய கவிதைக்காக வேண்டியே சிறைவாசம் அடைந்தார். அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, வேறு ஒரு நபர் எழுதிய கவிதைக்காக வேண்டி நீங்கள் சிறைவாசம் அனுபவிக்கிறீர்களே, காரணம் என்ன என்று சொல்ல மொஹானி சொல்லி காட்டுகிறார், அவர் எழுதிய கவிதை என்னமோ வேறு நபருக்குரியதுதான், ஆனால் அந்த கவிதையின் கருத்து நான் ஆழமாக நேசிக்கிறேன். எனவே அந்த கவிதையை நானே எழுதியதைப் போல உணர்கிறேன். எனவே தவறு ஒன்றும் இல்லை. நான் இந்தியாவிற்காக போராடும் நபர்களில் ஒருவனாக இந்த உலகத்தை விட்டும் செல்ல விரும்புகிறேன். கைது செய்யும் போது மொஹானிக்கு அவருடைய மனைவி முதலில் கருவுற்று இருந்த தினம். 6 மாதங்கள் சிறைவாசம். கருவுற்று இருக்கும் பொழுது சிறையில் இருக்கும் பொழுதே அவங்க மனைவி முதல் குழந்தை பிறக்கிறது. தன்னுடைய கணவனிடத்தில் ஆசையாய் அந்த குழந்தையை காட்ட வேண்டும் என்பதற்காக மொஹானியை நோக்கி மனைவி கையில் குழந்தையோடு ஓடோடி வருகிறாள். சிறைவாசிகளிடத்தில் கேட்கிறார், எனது கணவன் மொஹானி எங்கு இருக்கிறார்? சிறைவாசிகள் அலக்களிக்கிறார்கள், இந்த சிறையில் இருக்கிறார், அந்த சிறையில் இருக்கிறார் என்று. கிட்டத்தட்ட நிறைமாத அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய குழந்தையோடு நிறைமாத குழந்தையோடு அந்த பெண்ணை சுமார் 3 நாட்கள் அலைக்கழிக்கிறார்கள். கடைசி வரைக்கும் தன் கணவன் மொஹானி எந்த சிறையில் இருக்கிறார் என்று கூட காட்டவில்லை. அதற்கு பிறகு 3வது நாள் தனது கணவன் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ளுகிறார். சிறைக்குள்ளே இருந்த நிலையில் தனக்கு பிறந்த முதல் குழந்தையை பார்க்கிறார். பார்த்த உடனே சிறைக்குள்ளிருந்தே கைகளை நீட்டி முதலாக தன்னுடைய குழந்தையின் தலையை தடவுகிறார். சிறை அதிகாரிகள் பார்க்கிறார்கள், நீங்கள் சிறையின் வரம்பை மீறிவிட்டீர்கள். குழந்தைகளையோ வெளிநபர்களையோ பார்க்கும் அனுமதி யாருக்கும் கிடையாது. நீங்கள் சிறையினுடைய வரம்பை மீறிவிட்டீர்கள். எனவே உங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக இன்னும் 2 ஆண்டு காலங்கள் கடுங்காவல் தண்டனையை விதிக்கிறேன் என்று அதே நிலையிலேயே சிறைக்குள் இருந்த நிலையில் தன்னுடைய குழந்தைகளையும் பார்க்காத நிலையிலேயே சிறையிலேயே அவர் மரணிக்கிறார். வரலாறு சொல்லும். யோசித்து பார்க்கிறோம். மொஹானி. அப்ப மொஹானியினுடைய வரலாறு நம்மில் எத்தனை நபர்களுக்கு தெரியும்? நாம் வெறும் வரலாற்றை வெளிரங்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுபாஷ் சந்திர போஸ் நமக்கெல்லாம் தெரியும், பாட புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கிறது, பல இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய கொள்கை என்ன? அகிம்சை வழியில் ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடாது, துப்பாக்கி முனையில் தான் ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வீரமிக்க ஒரு சிந்தனை கொண்டவர் சுபாஷ் சந்திர போஸ். எனவே என்ன செய்கிறார்? இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை திரட்டுகிறார். இளைஞர்களை திரட்டி ஒரு இராணுவம் ஒன்றை ஏற்படுத்துகிறார். பொருளாதாரம் தேவைப்படுகிறது, இளைஞர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், பொருளாதாரத்திற்கு என்ன செய்வது என்று நேராக பர்மாவில் இருக்கக்கூடிய ரங்கூனுக்கு செல்லுகிறார். அங்கு இஸ்லாமியர்கள் பெரும் வணிகர்களாக இருக்கிறார்கள். பெரும் கம்பெனிகளை நடத்தி கொண்டிருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். அந்த நேரத்தில் ரங்கூனுக்கு சென்று மிகப்பெரிய ஒரு உறுதியான வீர உரையை நிகழ்த்துகிறார். அடிமைப்பட்டு நாம் கிடைக்க கொண்டிருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக அகிம்சை வழி மட்டும் பத்தாது, ஆங்கிலேயர்களை துப்பாக்கி முனையில் எதிர்கொள்ள வேண்டும். இதற்காக பொருளாதாரம் அதிகமாக நிதி தேவைப்படுகிறது. முஸ்லிம்கள் நீங்கள் உறுதி செய்தால் நிச்சயம் நாம் ஆங்கிலேயர்களிடை திணறடித்து இந்தியாவிலிருந்து விரட்டி அடிக்கலாம் என்று வீர உரையை சுபாஷ் சந்திர போஸ் நிகழ்த்தும் பொழுது அங்கிருந்த முஸ்லிம்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களுடைய வருடத்தினுடைய வருமானத்தில் 10% உங்களுக்கு நாங்கள் தருகிறோம், 10% உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொன்னவுடன் அங்கிருந்த சுபாஷ் சந்திர போஸ் வியந்து போனார்.
வியந்து போய் சொல்லுகிறார், நீங்கள் சதவிகித கணக்கில் நீங்கள் இருக்கிறீர்கள், சதவிகிதம் எங்களுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ஆங்கிலேயரிடத்தில் நாம் போராடி உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறோமே, சதவிகிதத்தை பார்த்தா ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவுடன் அங்கிருந்த ஷரியத்துல்லா ஹான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வேகமாக எழுந்து சொல்லுகிறார், என்னுடைய வியாபார தளம் சுமார் 1 கோடி மதிப்புள்ள வியாபார தளத்தினுடைய வருமானத்தை உங்களுக்கு நான் தந்து விடுகிறேன். பல நபர்கள் சொல்லுவாங்க 1 கோடியை தந்தார் என்று சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அல்ல. வியாபாரம் 1 கோடி மதிப்புள்ள வியாபார தளத்தையே சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு இஸ்லாமியன் அன்பளிப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார். உடனே சுபாஷ் சந்திர போஸ் வியந்து சொல்லுகிறார், சர்வன்ட் ஹிந்த் இஸ் ஆதமி சர்வன்ட் ஹிந்த், இந்தியாவினுடைய மிகப்பெரிய சேவகர் என்று சுபாஷ் சந்திர போஸே ஒரு முஸ்லீமை பார்த்து புகழ்கிறார்களே. ஆனால் ஒவ்வொரு நபர்களுக்கு பின்னணியும் இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய வேட்கை இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். இந்தியா சுதந்திரம் பெற்று இந்தியா சுதந்திரத்திற்கு பெறுவதற்கு முன்னால் ஒவ்வொரு குடிமகனுடைய போராட்டத்திற்கு பிறகும் ஒரு இஸ்லாமியனுடைய பொருள் தியாகம், உயிர் தியாகம், சிந்தனை தியாகங்கள் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். உமர் சுப்ஹானி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், காந்தியடிகள் அந்நிய துணிகளை பயன்படுத்தக்கூடாது, ஆங்கிலேயர்களுடைய உடைமைகளை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், ஆங்கிலேயர்களுடைய தயாரிப்புகளை நாங்கள் புறக்கணிப்போம், எங்களுடைய தயாரிப்புகளை மாத்திரமே நாங்கள் அறிவோம் என்று சொல்லி ஆங்கிலேயர்களுடைய உடைமைகளை நெருப்பிட்டு எரிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை காந்தியடிகள் முன்னெடுத்தார். ஆனால் தன்னுடைய கொள்கையை எத்தி வைக்கிறார். நெருப்பிட்டு எரிப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. காரணம் என்ன? ஆங்கிலேயர்களுடைய பொருட்களை நெருப்பிட்டு எரித்தால் நீ அரசுடைய குற்றத்திற்கு உள்ளாக்கப்படுவாய், உடனே சிறைபிடிக்கப்படுவாய். அவருடைய உடைமைகளையோ பொருட்களையோ எரிப்பதற்கு அனுமதி இல்லை. காந்தியடிகள் தன் கொள்கையை சொல்லுகிறான், ஆனால் எரிப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. அந்த நேரத்தில் வேகமாக காந்தியடிகள் பாம்பேவில் இருக்கக்கூடிய உமர் சுப்ஹானி என்ற மிகப்பெரிய செல்வந்தரை சந்திக்கிறார். சந்தித்து தன்னுடைய கொள்கையை சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் சுமார் தன்னுடைய செல்வத்திலிருந்து 1 கோடி பணத்தை காந்தியடிகளுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். காந்தியடிகள் அசந்து போகிறார். எனக்கு 1 கோடி தேவையில்லை, சில லட்சங்கள் போதுமானது என்று சொல்ல உமர் சுப்ஹானி சொல்லி காட்டுகிறார், இந்த மிகப்பெரிய போராட்டத்திற்கு என்னுடைய பொருளை கொடுக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். நீங்கள் உடனே இந்த போராட்டத்தை ஆரம்பம் செய்யுங்கள். முதலில் ஆங்கிலேயர்களுடைய பொருளை எரிப்பதற்கு என்னுடைய நிறுவனத்தின் இடத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி உமர் சுப்ஹானி முதலில் தன்னுடைய இடத்தையும் பொருளாதாரத்தையும் காந்தியடிகளுக்கு வாரி வழங்கினார். இன்றைக்கு நாம் காந்தியடிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய உமர் சுப்ஹானியை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயமும் கூட மறந்து போய்விட்டது. யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு வாவு சிதம்பரனாரை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் தூத்துக்குடி பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சில நபர்களை திரட்டுகிறார். கப்பல் ஒன்றை வாங்க வேண்டும். என்ன செய்வது? கப்பல் மிகப்பெரிய விலை. அந்த நேரத்தில் பல லட்சங்கள் சேரும். உடனே வாவு சிதம்பரனார் அறிவிப்பை செய்கிறார், கப்பல் வாங்குவதற்கு நீங்கள் நிதி தேவைப்படுகிறது, உங்களுடைய நிதியிலிருந்து நீங்கள் அன்பளிப்பாக கொடுங்கள் என்று சொல்ல எந்த நபரும் முன்வரவில்லை. ஆனால் ஒரு இஸ்லாமிய வியாபாரியை தவிர முஹம்மது ஷேக், சத்திய முஹம்மது ஷேக் தன்னுடைய சொத்திலிருந்து 2 லட்சத்தை உடனே யோசிக்காமல் வாரி வழங்குகிறார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உடனே கப்பலை ஒன்றை வாங்குங்கள் என்று சொல்லி அந்த நேரத்திலே தன்னுடைய 2 லட்சத்தை வாரி வழங்கி கப்பல் வாங்குவதற்கு உதவி செய்கிறார்களே. ஆனால் இன்றைக்கு வாவு சிதம்பரனாரை பற்றி நாமக்கெல்லாம் தெரிகிறது. அவருக்கு பின்னால் உதவிய சத்திய முஹம்மது ஷேக்கை பற்றி நாம் பேசுவதற்கு விட்டுவிட்டோம். மறக்க முடியாத மாவீரர் மௌலானா முஹம்மது அலி. மறக்க முடியுமா? ஈரோட்டிலே 1920 ஈவேரா தந்தை பெரியார் காங்கிரசினுடைய மாநாட்டினுடைய மேடையில் பேசுகிறார். என்ன சொல்றாரு? இந்தியா பூரா காந்தியடிகளுடைய ஜோப்புக்குள்ள இருக்கு.
ஆனால் காந்தியடிகளோ முகம்மது அலியுடைய ஜோப்புக்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்களே. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் முகம்மது அலியினுடைய ஆலோசனை இல்லாமல் காந்தியடிகள் செய்ததில்லை என்பதை ஈவேரா சொல்லி காட்டுகிறார்களே. ஆனால் யோசித்து பார்க்கிறோம், லண்டனில் இருக்கக்கூடிய வட்டமேசை மாநாடு, அந்த மாநாட்டிற்கு சில முக்கியஸ்தர்கள் மட்டும் இந்த ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அனுப்பப்படுவார்கள். அந்த வட்டமேசை மாநாட்டில் ஒவ்வொரு நபர்களுக்கும் 5 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அந்த வட்டமேசை மாநாட்டிற்கு இந்தியாவினுடைய பொறுப்பாக சென்றவர் மௌலானா முஹம்மது அலி. முஹம்மது அலிக்கு 5 நிமிடங்கள் கொடுக்கப்படுகிறது. 5 நிமிடம் தான் நீங்கள் பேச வேண்டும், அதற்கு அடுத்து நீங்கள் 1 நிமிடம் கூட அதிகமாக பேசக்கூடாது என்று சொல்ல, வேகமாக தன்னுடைய நாட்டின் பிரஜைக்காக சுதந்திர வேட்கையோடு நீங்கள் எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறார். லண்டனில் இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு சுதந்திரத்தை தரவில்லை என்றால் என்று சொல்லி தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறார். நுனியளவில் ஆங்கிலத்தில் எல்லா விதமான விஷயங்களையும் எடுத்து வைத்து தீப்பொறி பறக்க அந்த இடத்தில் பேசுகிறார். சுமார் 5 நிமிடங்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டவருடைய பேச்சை அந்த இடத்தில் சுமார் 2 மணி நேரங்கள் ஒவ்வொரு நபரும் இருந்த இடத்திலிருந்து எழுந்திருக்காமல் கேட்டார்கள். கடைசியில் தன் வாதத்தை வைக்கிறார். சுதந்திர நாட்டில்தான் எனது உயிர் செல்ல வேண்டும், அடிமைப்பட்ட இந்தியாவில் ஒருபோதும் என்னுடைய உயிர் அடக்கப்படக்கூடாது என்ற வீர உரையை நிகழ்த்துகிறார். அதற்கு பிறகு அந்த சுதந்திரம் பெறும் வரைக்கும் நான் லண்டனை விட்டும் செல்ல மாட்டேன் என்று அடம் பிடித்ததோடு அதே இடத்திலேயே சுமார் 1931 லண்டனில் மௌத்தாகிறார். அவருடைய ஜனாசாவை கேட்பதற்காக சுமார் 21 நாடுகள் போட்டி போட்டது. அவருடைய ஜனாசாவை எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் அடக்கம் செய்கிறோம். இந்தியாவிற்காக பேசிய முஹம்மதினுடைய ஜனாசாவை 21 நாடுகள் தங்களுடைய நாட்டில் வாங்குவதற்கு போட்டி போட்டுக் கொண்டது. கடைசியாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஜெருசலத்தினுடைய பைத்துல் முகத்தஸுடைய பகுதியில் அவருடைய ஜனாசா அடக்கப்படுகிறது. முஹம்மது அலி ரஹ்மத்துல்லாஹி அலை மக்காவிற்கு செல்லும் பொழுது காபாவினுடைய திரையை பிடித்து பல நபர்கள் நேரத்தில் இப்படி துவா கேட்பாராம். நாமெல்லாம் நமக்குரிய துவாவை எப்படி கேட்போம்? யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும், என்னுடைய வியாபாரம் நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்ச காலம் நிம்மதியாக வாழ வேண்டும், அடுத்த முறை ஹஜ்ஜுக்குரிய பாக்கியத்தை கொடு. ஆனால் மௌலானா முஹம்மது அலி துவா காபாவினுடைய திரையை பிடித்து இப்படியும் துவாவை கேட்டார். யா அல்லாஹ், இந்தியாவை, இந்திய மக்களை சுதந்திர காற்றுக்காக வேண்டி சுவாசிப்பதற்கு நீ ஒரு வாய்ப்பை கொடு, ஆங்கிலேயர்களை எங்களுடைய நாட்டை விட்டும் நீ வெளியேற்று என்று காபாவினுடைய திரையை பிடித்து துஆ செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். நம்முடைய வரலாற்றை நாம் கொஞ்சம் கொஞ்சம் மறக்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இன்னும் பல வரலாறுகள் நீண்டு கொண்டே செல்லுகிறது. வரலாற்றை தெரிந்து கொண்ட சமூகம்தான் அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய படைப்பை படைக்கக்கூடிய சமூகமாக மாறும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த சமூகத்தை வரலாறு தெரிந்து கொண்ட சமூகமாக மாற்றி அருள் புரிவானாக. எல்லா நிலையிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட நாம் விரட்டி அடித்தோம். ஆனால் இந்தியா இன்னும் நாம் சிக்கலுக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக போராட்டங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பசுவை கொண்டு போராட்டம், வீடு புல்டோசரை வைத்து இடிக்கக்கூடிய சூழ்நிலை. ஆங்கிலேயரிடத்திலிருந்து நம்முடைய இந்தியாவை விரட்டி அடித்து விட்டோம், காப்பாற்றி விட்டோம். ஆனால் இங்கிருக்கக்கூடிய சில நபர்களின் மூலமாக இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சிறப்பான ஆட்சியையும் நிம்மதியான ஆட்சியையும் எல்லா நபர்களுக்கும்